மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவின் மிரட்டல் மொழிகளுக்கு அடிபணிய போவதில்லை, ஈரான் கடும் எச்சரிக்கை. நைஜீரியாவில் லொரி விபத்து, 30 பேர் உயிரிழப்பு. தெற்கு சூடானில் தாக்குதல் அதிகரிப்பு, ஐநா பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். ஆட்சியை தக்க வைத்தார் ஜப்பான் பிரதமர் சனே தகாச்சி. சீனாவில் ரசாயன நிறுவனத்தில் வெடி விபத்து, 8 பேர் பலி. உறைய வைக்கக்கூடும் கடும் பனிக்காற்று எச்சரிக்கை. இஸ்ரேல் எல்லைக்குள் ஆயுத கடத்தல், முறியடிக்கப்பட்ட திட்டம். மத்திய கிழக்கை சூழ்ந்துள்ள பதற்றத்துக்கு மத்தியில் ட்ரம்ப் நெதன்யாகு சந்திப்பு. ஈராக்கின் தலைநகர் பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரக வளாகத்தில் திடீர் குண்டுவெடிப்பு. தெற்கு லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதலில் 3 பேர் உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். அமெரிக்கா தனது நாட்டை மரியாதையுடன் அணுக வேண்டும் என்று ஈரான் ஜனாதிபதி மசூத் பெஸெஷ்கியான் வலியுறுத்தியுள்ளார். ஈரான் மக்கள் மரியாதைக்கு மரியாதையுடன் பதிலளிப்பார்கள், ஆனால் மிரட்டல் மொழியை ஏற்க முடியாது என தெரிவித்துள்ளார். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான அணு பேச்சுவார்த்தைகள் அடுத்த வாரம் மீண்டும் தொடங்க உள்ள நிலையில் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். ஓமானில் நடந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் சமூக வலைதளமான எக்ஸ் தளத்தில் அவர் கருத்து வெளியிட்டுள்ளார். அணு ஆயுத பரவாமை ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்ட உரிமைகளின் அடிப்படையில்தான் எங்கள் அணு நிலைப்பாடு அமைந்துள்ளது என தெரிவித்துள்ளார். ஓமனில் நடைபெற்ற மறைமுக பேச்சுவார்த்தை அவர் ஒரு முன்னேற்றமான படி என வர்ணித்ததுடன் பேச்சுவார்த்தைக்கு தனது அரசு ஆதரவாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். இதேவேளை 1979 அமெரிக்க ஆதரவு பெற்ற சா முகமது ரேசா பஹலவியை பதவியிலிருந்து அகற்றிய புரட்சியிலிருந்து ஈரான் தனது சுயாதீனத்தையே முன்னிறுத்தி வருகிறது என ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். எங்களுக்கு என்ன இருக்க வேண்டும், என்ன இருக்கக்கூடாது என்று யாருக்கும் கூறும் உரிமை இல்லை. சிவில் பயன்பாட்டிற்கான யுரேனியம் செறிவூட்டலை எங்களால் கைவிட முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். சீனா மற்றும் ரஷ்யாவுக்கும் பேச்சுவார்த்தை விவரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அராக்சி குறிப்பிட்டுள்ளார். ஈரானை தாக்கினால் முழு பிராந்தியமும் போரில் சிக்கிக்கொள்ளும் என ஈரானின் உயர் இராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் அப்துல் ரகி முசாவி எச்சரித்துள்ளார். பிராந்திய போரை விரும்பவில்லை, ஆனால் அமெரிக்காவுடன் நீண்டகால போரை நடத்த தேவையான தயாரிப்பும் சக்தியும் எங்களிடம் உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியா குவானர் வார்டே நகரில் லொரியொன்று விபத்துக்குள்ளானதில் 30 பேர் உயிரிழந்துள்ளனர். குவானர் வார்டே நகரில் உள்ள நெடுஞ்சாலையில் பல பயணிகள் மற்றும் சரக்குகளை ஏற்றிக்கொண்டு சென்ற லொரியை இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த லொரியில் பயணம் செய்த 30 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்ததுடன் பலர் படுகாயமடைந்துள்ளனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த மீட்படையினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு வைத்தியசாலையில் சேர்த்துள்ளனர். அவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதனால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. தெற்கு சூடானில் தாக்குதலை அதிகரித்ததற்கு ஐநா சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தெற்கு சூடானில் தீவிரமடைந்து வரும் வன்முறையை வன்மையாக கண்டிக்கின்றேன். தற்போது நடந்து வரும் மோதலால் அவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். சுமார் 1 கோடி மக்களின் உயிரை காப்பாற்ற மனிதாபிமான உதவி தேவைப்படுகின்றது. அனைத்து தரப்பினரும் உடனடியாக அனைத்து இராணுவ நடவடிக்கைகளையும் நிறுத்த வேண்டும். பேச்சுவார்த்தை மூலம் பதற்றங்களை குறைக்க வேண்டும். சர்வதேச சட்டத்தை நிலைநாட்டவும் பொதுமக்களை பாதுகாக்கவும் நான் அழைப்பு விடுக்கின்றேன். மேலும் பாதுகாப்பான மற்றும் தொடர்ச்சியான மனிதாபிமான உதவி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்துகின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். ஜப்பான் நாட்டின் முன்னாள் பிரதமராக இருந்தவர் ஷிகேரு இசிபா ஆளும் லிபரல் கட்சியைச் சேர்ந்த இவருடைய கட்சியினர் ஊழல் புகாரில் தொடர்ந்து சிக்கினர். இதனால் நாடாளுமன்றத்தில் இவருடைய கட்சி பெரும்பான்மையை இழந்தது. இதனால் நீட்சியாக கடந்த அக்டோபர் மாதத்தில் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்தார். தொடர்ந்து லிபரல் கட்சியின் முக்கிய தலைவராக இருந்த சனே தகாச்சி நாட்டின் முதல் பெண் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்.
முன்னாள் பிரதமர் சின்சோ அபேவின் அரசியல் வாரிசாக கருதப்படும் இவர் அந்த நாட்டின் முன்னாள் நிதி பாதுகாப்பு மந்திரி உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகளில் பதவி வகித்தவர். அவர் பதவியேற்றது முதல் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தார். சீனாவின் ஆதிக்கத்தை வெளிப்படையாக எதிர்த்து வந்த அவரை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் நேரில் சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை நீளந்த லிபரல் கட்சியை மீட்டு டிசம்பரில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டை எவ்வித இடையூறும் இல்லாமல் அமல்படுத்த சனேத கட்சி முடிவு செய்தார். அந்த வகையில் மக்கள் செல்வாக்கை பெற்ற சனேத கட்சி நாடாளுமன்றத்தில் தமது கட்சியின் பலத்தை மீட்பதற்காக நாட்டின் இரு அவைகளையும் கடந்த மாதம் கலைத்தார். பொது தேர்தல் 8ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் நேற்று நாடு முழுவதும் பொது தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடந்தது. பொதுவாக ஜப்பானில் பிப்ரவரியில் குளிர்காலமாக இருக்கும். 38 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கு பிப்ரவரியில் பொது தேர்தல் நடத்தியது இதுவே முதல் முறையாகும். மொத்தம் 465 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு நடத்தப்பட்ட இந்த தேர்தலில் சாதாரண பெரும்பான்மையை பெற 233 தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும். இதனை சனேத கட்சியின் லிபரல் கட்சி எளிதில் கடக்கும் என தேசிய ஊடகங்கள் கருத்து கணிப்பு வழி தெரிவித்துள்ளன. மேலும் இசின் கட்சியும் கூட்டணியில் உள்ளதால் 300 சீட்கள் கைப்பற்றப்பட்டு மீண்டும் சனேத கட்சி ஆட்சி அமைப்பாளர் என ஆருடன் தெரிவித்தன. இந்நிலையில் ஜப்பான் நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் சனேத கட்சி தலைமையிலான ஆளுங்கட்சி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றுள்ளது. பெரும்பான்மைக்கு 233 இடங்கள் பெற வேண்டிய நிலையில் ஆளும் விடுதலை ஜனநாயக கட்சி 316 இடங்களில் வென்று தனிப்பெருமையும் பெற்றுள்ளது. சீனாவில் ரசாயன நிறுவனத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் சிக்கி 8 பேர் பலியானார்கள். சீனாவின் வடக்கே ஜான்ஜி மாகாணத்தில் ஜான்ஜியின் கவுண்டி பகுதியில் ஜீசோ நகரில் உயிரி தொழில்நுட்ப நிறுவனம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்று காலை திடீரென இதில் வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் பற்றி அறிந்தது மீட்புக் குழுவினர் சம்பவ பகுதிக்கு சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். அப்போது ஓரிடத்தில் 5 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டன. தவிர வேறொரு பகுதியில் 2 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டன. மற்றொரு இடத்தில் ஒருவரின் உடல் மீட்கப்பட்டது. இதனால் வெடி விபத்து சம்பவத்தில் சிக்கி மொத்தம் 8 பேர் பலியாகியுள்ளனர் என அதிகாரிகள் தெரிவித்தனர். சீனாவில் தொழிற்சாலை விரிவாக்கம் விரைவாக நடந்து வருகிறது. எனினும் ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் காற்றில் பறக்கவிடப்படுகின்றன. இதனால் ரசாயன மற்றும் உயிரி தொழில்நுட்ப நிறுவனங்களில் பாதுகாப்பு தரநிலைகளில் குறைபாடுகள் ஏற்பட்டு இதுபோன்ற துயர சம்பவங்கள் நடைபெறுகின்றன. கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தின் பெரும்பகுதியில் கடும் குளிர் நிலவி வருவதால் மக்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். தெற்கு ஒன்டாரியோ முழுவதையும் மேலும் மாகாணத்தின் வடக்கு பகுதிகளின் பெரும்பகுதியையும் உள்ளடக்கும் வகையில் மஞ்சள் குளிர் எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளது. கனேடிய சுற்றாட திணைக்களம் இந்த எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. சில பகுதிகளில் காற்றின் தாக்கத்தால் உணரப்படும் குளிர்ச்சி 35°C வரை குறையக்கூடும் என வானிலை அலுவலகம் எச்சரித்துள்ளது. இந்த கடும் குளிர்நிலை திங்கட்கிழமை வரை நீடிக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓட்டாவா நகரிலும் இந்த கடும் குளிரின் தாக்கம் உணரப்பட்டுள்ளது. சனிக்கிழமை அங்கு காற்றின் தாக்கத்தால் 34 வரை குளிர்ச்சி பதிவானதாக தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலுக்குள் ட்ரோன் மூலம் 12 துப்பாக்கிகளை கடத்த முயன்ற சதித்திட்டத்தை இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் முறியடித்துள்ளனர். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஜோர்தான் எல்லையில் இருந்து இஸ்ரேலிய வான்பரப்புக்கு நுழைந்த ட்ரோன் ஒன்றை கண்காணிப்பு அதிகாரிகள் கண்டறிந்து இடைமறித்துள்ளனர். இதன்போது முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையில் குறித்த ட்ரோன் மூலம் கொண்டு வரப்பட்ட 12 அதிநவீன கைத்துப்பாக்கிகளை இராணுவத்தினர் மற்றும் எல்லை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். இஸ்ரேலிய வான்படை மற்றும் 96வது பிராந்திய பிரிவின் துருப்புக்கள் இணைந்து இந்த ட்ரோனை சுட்டு வீழ்த்தியதுடன் அதில் இருந்த ஆயுதங்களை பாதுகாப்பு தரப்பினர் பொறுப்பேற்றுள்ளனர். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோர் எதிர்வரும் 11ஆம் தேதி வாஷிங்டனில் சந்தித்து பேச உள்ளதாக இஸ்ரேல் பிரதமரின் அலுவலகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரானுடனான அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு குறித்த முக்கிய ஆலோசனைகளை மேற்கொள்வதே இந்த சந்திப்பின் பிரதான நோக்கமாகும். முதலில் பிப்ரவரி 18ஆம் தேதி நடைபெறவிருந்த இந்த சந்திப்பு ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் அமெரிக்கா மற்றும் ஈரான் அதிகாரிகளுக்கு இடையே நடைபெற்ற மறைமுக பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து ஒரு வாரம் முன்னதாகவே மாற்றப்பட்டுள்ளது. ட்ரம்ப் மீண்டும் ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு
இரு தலைவர்களுக்கு இடையில் இடம்பெறும் 7வது சந்திப்பு இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஈரானுடனான எந்த ஒரு எதிர்கால ஒப்பந்தமும் அந்நாட்டின் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டங்களை கட்டுப்படுத்துவதுடன் பிராந்தியத்தில் உள்ள ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்களுக்கான உதவிகளை நிறுத்துவதையும் உறுதி செய்ய வேண்டும் என நெதன்யாகு வலியுறுத்தி வருகின்றார். மறுபுறம் யுரேனியம் செறிவூட்டும் தனது உரிமையை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் ஏவுகணை திட்டங்கள் குறித்து விவாதிக்க தயாராக இல்லை என்றும் ஈரான் பிடிவாதமாக தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இதற்கு பதிலடியாக தனது அண்டை நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் மற்றும் எண்ணெய் உற்பத்தி நிலையங்களை தாக்குவோம் என ஈரான் எச்சரித்துள்ளதால் வரவிருக்கும் வாரங்களில் இந்த பிராந்தியத்தில் பெரும் அரசியல் மாற்றங்கள் நிகழக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த எச்சரிக்கையானது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரான் விடுத்த எச்சரிக்கையாக கூறப்படுகிறது. ஈராக்கின் தலைநகர் பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரக வளாகத்தில் குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது. இதனை அமெரிக்க தூதரகம் கட்டுப்படுத்தப்பட்ட வெடிப்பு என்று உறுதிப்படுத்தியுள்ளது. தெஹ்ரானில் உள்ள ஒரு ராணுவ தளத்தில் பாரிய தீ விபத்து ஏற்பட்ட ஒரு நாளுக்கு பிறகு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் அதிகரித்து வரும் பதற்றங்களுக்கு மத்தியில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளதாய் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்திய ஆண்டுகளில் ஈராக்கில் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் மீண்டும் மீண்டும் குறிவைக்கப்பட்டு அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று தெஹ்ரான் எச்சரித்துள்ள நிலையில் இந்த நேரம் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்து ஆழமடைந்து வரும் சூழலில் போரின் ஒரு புதிய அச்சங்களை இது எழுப்பியுள்ளது. இவ்வாறு ஈராக்கின் தலைநகர் பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரக வளாகத்தில் குண்டுவெடிப்பு ஏற்பட்டுள்ளமை மேலும் மத்திய கிழக்கில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. லெபனான் தேசிய செய்தி நிறுவனத்தின் கருத்துப்படி ஜானு நகரில் உள்ள ஒரு காரை குறிவைத்து இஸ்ரேலிய நடத்திய தாக்குதல்களில் ஒரு குழந்தை உட்பட 3 பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தெற்கு லெபனானில் குறித்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய ராணுவ தாக்குதலில் ஹிஸ்புல்லா குழுவின் உறுப்பினரை குறிவைத்ததாகவும் தெரிவித்துள்ளது. ஜனவரி மாத இறுதியில் இரு தரப்பினருக்கும் இடையே நவம்பர் 2024 போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் மீறியதாக லெபனான் ஐக்கிய நாடுகள் சபையில் புகார் அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இஸ்ரேல் தெற்கு லெபனான் மீது நடத்திய தாக்குதலினால் பதற்றம் நிலவி வருகின்றது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.